வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மிஸ்ட்ரி மேனை பற்றி ஒரு மிகப்பெரிய க்ளூ கிடச்சிருக்குது. அண்ட் கிறிஸ்டரிக்கோட ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு நம்ம உலகநாதன் லோகன் பால் இருக்காருலாங்க. நம்ம தூண்டு இருந்துட்டு ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. அப்புறம் பிரான் பிரேக்கரோட ரிட்டர்னு, இந்த மாதிரி எக்கச்சக்க ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் நல்லா இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த முகமுடி கொள்ளக்காரன் மங்கள் சிங்கை பற்றி தான். எஸ்ங்க, அந்த முகமுடி மனிதன். இப்போது நீண்ட நாட்களாகவே பல பேருக்கு இருக்க கேள்விக்குறி இருந்ததுன்னா இது வந்து யார் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி நம்ம இதை பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னதுன்னா, இது வந்து கிரேசன் வாலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. பட் ஆனால் கிரேசன் வாலர் விஷன் டீம் எதிர்த்து மோதுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இது செத்ரோலன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி காய்ஸ், விஷன் டீமில் இருக்கிற செத்ரோலன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ணதுக்காக வருவாருன்னு அப்படி எதிர்பார்த்தோம். பிரான் பிரேக்கரையும் அட்டாக் பண்ணார். ஆனால் பிரான் பிரேக்கருக்கே இப்போ இன்ஜுரி ஆயிடுச்சு. இருந்தாலும் விஷன் டீமில் இருக்கிற எல்லாரையுமே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த மிஸ்ட்ரி மேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அது வேறு யாருமே கிடையாது, செத்ரோலன்ஸ் தான். உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். செத்ரோலன்ஸா, டீன் ஆம்ப்ரோஸா, கிறிஸ் ஜெரிகோவா, சாமி ஜெயினா அல்லது ஜாக் ரைடரானு, இதில் யாராக இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் இதில் யாருமே இப்போ மாஸ்க் போட்டு வந்தது அட்டாக் பண்ணது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அது செத்ரோலன்ஸ் தான். என்னப்பா சொல்கிற, மாஸ்க் போட்டு வந்தது செத்ரோலன்ஸ் கிடையாதுங்கிற, ஆனால் கண்டிப்பாக செத்ரோலன்ஸ் தான் அப்படிங்கிறனா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, WWE இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது செத்ரோலன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கூட்டிகிட்டு வர போகிறது கிடையாது. ஆனால் எலிமினேஷன் சேம்பருக்கு அப்புறமா WWE வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்ட நபர் வந்து செத்ரோலன்ஸோட ஃபினிஷரை போட்டு அடிக்கடி அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்கல்ல, அதுக்கு வேறு ஒரு ரெஸ்லரை சும்மா மாஸ்க் போட வச்சு அட்டாக் பண்ண வச்சுருக்கிறாங்க. அதுக்கும் செத்ரோலன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் செத்ரோலன்ஸ் ரிட்டன் ஆகும்போது அந்த மாஸ்க் மேன் தான் அப்படிங்கிறத காட்டுறதை ரிவீல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அந்த மாஸ்க் மேன் அட்டாக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஆடியன்ஸ் இருக்க இடத்துக்கு போயிருப்பார்ல, அப்போது ஆடியன்ஸில் பல பேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஜூம் பண்ணி காட்டிட்டாங்க இது யார் அப்படிங்கிறத. எஸ், நல்லாவே தெரியுது அவங்களுக்கு இப்போ இது யாருன்னு. கிரேசன் வாலர் தான். அந்த கண், அந்த வாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் தான். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தாடி இருந்தது. பட் ஆனால் கிரேசன் வாலர் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு கட்ட மீசை வச்சுருப்பார். ஸோ அந்த லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் இந்த முகமுடி போட்ட இதுலேயும் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அந்த முகமுடி போட்ட ஆள் கிரேசன் வாலர் தான். ஆனால் கிரேசன் வாலர் WWE பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த யூஸ், அதாவது இந்த மிஸ்திரி நபர் வந்து செத்ரோலன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும்ல. அதுக்காக ஒன்லி மாஸ்க் போட்ட நபரை அட்டாக் பண்ணதுக்காக மட்டுமே கிரேசன் வாலரை யூஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து இந்த விஷன் டீமுக்காக யூஸ் பண்ணல. ஏன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நாட்டில் கிரேசன் வாலர் நியூ டேயில் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி நல்லாவே காட்டியிருப்பார். ஸோ மாஸ்க் போட்டு அட்டாக் பண்ண வந்தது கிரேசன் வாலர் கிடையாது. ஆனால் செத்ரோலன்ஸ் வரும்போது இந்த மாஸ்க் போட்ட நபர் நான் தான் அப்படிங்கிறத WWE ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த முடிஞ்ச மண்டே நைட்டால் மிஸ்டரியாக ஒரு பாக்ஸ் வந்திருக்கும். இதை பற்றி நம்ம சொல்லியிருப்போம், உள்ள என்னத்தான் இருக்குது அப்படின்னு தெரிலன்னு. ஆனால் எலிமினேஷன் சேம்பரில் தான் இது ஓப்பன் ஆகும், அப்போ ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு கொண்டு போக போகிறாங்க. ஸ்மாக் டவுன்லேயும் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்ட தான் போகிறாங்க. ஆக்சுவலி இது பாக்ஸா இல்லை கதவானே தெரில, ஏன்னா ஒரு சைடு மட்டும்தான் நமக்கு தெரியுது. இப்போதைக்கு நமக்கு ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. அது ஒரு ரூமரான செய்திகள். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எலிமினேஷன் சேம்பரில் தானே இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. அப்படி ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே இருந்து நம்ம கிறிஸ் ஜெரிகோ டொன்டொடை நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத காட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி கிறிஸ் ஜெரிகோ WWE தான் இருக்கிறாரா இல்லை AEW இருக்கிறாங்கிறது பல பேருக்கு டவுட்டு. ஏன்னா அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சாலும் AEW அவங்களுடைய ராஸ்டரில் கிறிஸ் ஜெரிகோட பேரை வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை அவர் WWEக்கு ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறனால வச்சுருக்காங்களான்னு தெரில. அண்ட் கிறிஸ் ஜெரிகோ இப்போ ரெஸ்லிங் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் கட் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டு பாடுற இந்த கட்சியை எடுத்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் ஒரு ரெஸ்லர் அப்படிங்கிற போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பண்ணி தான் ஆகணும். இப்போ AEW ஏற்பட்ட பிரச்சனைனால AEW சண்டை போடாமல் இருக்கார்ல, அப்போ கண்டிப்பாக WWEக்கு வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதுலேயும் இந்த வருஷம் ஜான்வரி மாதம் ஃபஸ்ட் வீக் நாளெல்லாம் இவரை பெருசாக எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. இப்போதைக்கு இந்த பாக்ஸுக்குள்ளேருந்து நம்ம கிறிஸ் ஜெரிகோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில வதந்திகள் கிடச்சிருக்குது. அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். காய்ஸ், நான் இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒன்லி ஃபார் த ரூமர். அஃபிஷியலி இந்த பாக்ஸுக்குள்ளேருந்து கிறிஸ் ஜெரிகோ தான் வருவார் அப்படிங்கிறத சொல்ல. அப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. கிறிஸ்டரிக்கோ WWE விட்டு போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி திரும்பி வந்தால் உண்மையே நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், நான் இப்போ ஒரு பிக்சர் காட்டுறோம்ல, இதில் டோட்டலி 5 ரெஸ்லர் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அது யாரெல்லாம் அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். டோட்டலி 5 பேர். இதில் 2 பேரை நான் உங்களுக்கு க்ளூவாக சொல்கிறேன். ஒன்று ப்ராக் லெஸ்னர், ரெண்டாவது ஃபின் பேலர். மிச்சம் 3 பேர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அடுத்த செய்தி நம்ம பிரான் பிரேக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெர்னியா நோயாளியில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரிலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வயிற்றில் ஓப்பன் சர்ஜரியில் ஓப்பனாக ஒரு வெட்டி தான் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் தையல் தடம்லாம் இருக்க தான் செய்யுது. டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து ஸ்டேர் பண்ண வேண்டாம், நடக்க வேண்டாம், பெட்டில் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம். பிரான் பிரேக்கர் வீட்டுக்கே போயிட்டாராம். இப்போ பிரான் பிரேக்கர் எப்போ திருப்பி டபிள்யூக்கு வருவார் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி பார்த்தீங்கன்னா 90 நாட்கள் இவரை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ரசல்மேனியாவில் இவருக்கும் செத்ரோன்ஸ்க்கும் மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. 90 நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேக்லாஷே முடிஞ்சிடும். ரசல்மேனியா என்ன பேக்லாஷே முடிஞ்சிடும். ஒருவேளை WWE பார்த்தீங்கன்னா பேக்லாஷுக்கு அப்புறமா செத்ரோன்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஸ்டோரி ஆரம்பிக்கலாம், அதுக்கு முன்னாடி வேற ஒரு ரெஸ்லர் கூட செத்ரோன்ஸ் ஸ்டோரியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் ஆனால் பிரான் பிரேக்கர் வரதுக்கு 3 மாதம் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் பிரான் பிரேக்கருக்கு குடல் இறக்கம்லாம் ஏற்பட்டு இப்போ ரெகுலராக சாப்பிட முடியலை. ஸோ அதெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது கண்டிப்பாக நாட்கள் அதிகமாகும்னு நினைக்கிறேன். அதாவது ஓரளவுக்கு க்யூர் ஆனால் தான் நான் இப்போ சொல்கிறேன் 3 மாதம். ஒருவேளை பிரான் பிரேக்கர் மெதுவாக தான் க்யூர் ஆகுறாருன்னா வரதுக்கு 6 மாதம் கூட ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் உண்மையிலேயே இந்த பிரான் பிரேக்கர் வந்து இல்லாதது ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா பால் ஹேமன் கூட அந்த பிரான் பிரேக்கர் வர்றதே நல்லாயிருக்கும், அது இல்லாமல் ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்பீரியன்ஸ் ஃபார் த மண்டே நைட் ரா. எஸ், நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ஏஜே ஸ்டைல் வர போகிறாரு. ட்ரிபியூட் ஃபார் த ஏஜே ஸ்டைல் தான் சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து வம்புலுக்கிறதுக்காக வருவார். இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்க செய்தி என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல விதமான சர்ப்ரைஸ் வந்து காத்துட்ருக்கு ஃபேன்ஸுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரிங்கில் வந்து தன்னுடைய க்ளவுஸை கலத்துற மாதிரி கலந்துட்டு திருப்பி போட்டிருப்பாரு. டிராகன் வீலி வேறு குந்தரை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்படி எக்கச்சக்க விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறதுனால ஏஜே ஸ்டைலுடைய ட்ரிபியூட்டில் நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் எனிஒன் யாரெல்லாம் மண்டே நைட் ராவை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம உலகநாதன் லோகன் பால் நடந்து வரும்போது பார்த்துருப்பீங்க. அவருடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டிருப்பார். அது வந்து போக்கிமேனுடைய கார்டு, அதாவது 1900 பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட அந்த போக்கிமேன் கார்டு. அது கோல்டு எடிஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க, தங்கத்தினாலே பூசப்பட்ட ஒரு தங்க கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கார்டை வழக்கமாக லோகன் பால் வரும்போது போட்டுட்டு வருவார். ஆக்சுவலி இது ஒரு தங்கம் கலந்துருந்தாலும் இதோடைய மதிப்பு அப்படிங்கிறது இவர் வாங்கின அமௌண்ட்டுக்கு கிடையாது. ஆக்சுவலி இவர் வந்து முதல்ல வாங்கின அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 47 கோடி ரூபாய்க்கு இந்த கார்டை வாங்கியிருக்காரு. ஸோ உங்களுக்கு புரியுதா, 47 கோடி ரூபாய்க்கு ஒரு கார்டை வாங்கியிருக்காரு தங்க மூலம் பூசப்பட்டது அப்படின்னா உண்மையிலேயே ஓவர் தான். ஏன்னா 47 கோடி ரூபாய்க்கு ஒரு தங்க பிஸ்கட்டே வாங்கிடலாம், கரெக்டு தானே? ஆனால் இவர் ஒரு கார்டை வாங்கியிருக்காரு. அப்போல்லாம் நான் யோசித்தேன், என்னடா பண கொழுப்பில் எப்படி வாங்கியிருக்காருன்னு. ஆனால் சின்ன கல் பெத்த லாபம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த கார்டை பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நிறைய பேர் போட்டிக்கிட்டாங்க. கடைசியில் 150 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்டை விற்றுருக்காரு. அதாவது வாங்கினதே 47 கோடி ரூபா தான், அதுவும் 2 வருஷம் முன்னாடி. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு இருக்குமா அந்த அமௌண்ட்டு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது அதிகமாக விற்றுருக்காரு. அதாவது இது வரைக்கும் யாருமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சின்ன விலைக்கு வாங்கி, அதாவது 47 கோடிங்கிறது அவங்களுக்கு சின்ன விலை தானா, சரி இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கி இவ்வளோ லாபமாக விற்றது கிடையாதான். ஆனால் லோகன் பால் விற்றதுனாலேயே கின்னஸில் இவருக்கு சாதனையும் கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க சாதனையை பார்த்தீங்களா? அவர் வந்து அதிகமான ரேட்டுக்கு விற்ற ஒரு நபர். அதாவது 47 கோடி ரூபாய்க்குள்ள ஒரு பொருளை 150 கோடி ரூபாய்க்கு விற்கிறது பெரிய விஷயம் தானே. கிட்டத்தட்ட 102 கோடி ரூபா லாபம்ல. அப்படியே ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காரா லோகன் பால். அதுக்கு அவர் ஒரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. லோகனு, நான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீ முட்டாளுன்னு நினச்சேன், இப்போ தாயா தெரியுது உனக்கு மூலத்தில் இருக்குதுன்னு.